ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் என்ற ஆடையிலிருந்து விடுபட்டு என்னை ஒரு ஆத்மா என்று அனுபவம் செய்கின்றேன். இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுவமானங்களை நான் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் நினைவில் இருப்பதற்கான முயற்சியை கண்டிப்பாக செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் நினைவின் பலத்தின் மூலம் விகர்மாஜித் ஆகின்ற ஆத்மா. நான் முடிந்தவரை நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்து ஸ்ரீமத் படி எனக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் ஆன்மீக இறை சேவகனாக இருக்கின்ற ஆத்மா. நான் ஆத்மாக்களை மீட்கக்கூடிய, தூய்மை இழந்தவர்களை தூய்மையானவர்களாக ஆக்கக்கூடிய சேவை செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் யோக பலத்தின் மூலம் சதோப்பிரதானமாக ஆகின்ற ஆத்மா. பிறகு நான் சதோப்பிரதான உலகிற்கு எஜமானன் ஆகின்ற ஆத்மா. நான் ஒவ்வொரு கல்பமும் தந்தை மூலமாக ராஜயோகம் கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து சகஜத்திலும் சகஜமான யுக்தியை பெற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விடுத்து ஆத்ம அபிமானியாகி தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. இது உருவாகி உருவாக்கப்பட்ட விளையாட்டாகும். நான் ராஜ்ய பாகியம் பெறுவதற்காக குப்தமான முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து பாவ கர்மங்களை அழித்து விடுகின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து துருவை நீக்கிவிடுகின்ற ஆத்மா. நான் முன்பும் கூட யோக பலத்தின் மூலம் வெற்றி அடைந்த ஆத்மா. நான் சக்கரத்தை சுற்றி வந்த ஆத்மா. இப்போது நான் மனிதரிலிருந்து தேவதையாவதற்கான மரக்கன்றினை நடுகின்ற ஆத்மா. ராஜயோகம் சத்தியவத்திற்கானதாகும். நான் நினைவின் யாத்திரையில் இருக்கின்ற ஆத்மா. நான் மன்மனா பவ என்பதின் அர்த்தத்தை புரிந்திருக்கின்ற ஆத்மா.
நான் ஸ்ரீமத் படி அனைவருக்கும் நன்மை செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் கல்யாணக்காரியாகி ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. இது குப்தமான ஞானமாகும். நான் சதப்பிரதானமாக ஆவதற்காக தந்தையை நினைவு செய்து பாவங்களை அழித்து தூய்மை அடைகின்ற ஆத்மா. நான் தூய்மை அடைந்த பின்னர் தந்தையோடு செல்கின்ற ஆத்மா. நான் சிவசக்தி, பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகளாகிய நாம் சிரேஷ்டாச்சாரி உலகத்தை உருவாக்குகின்ற ஆத்மா. நான் எவ்வளவு தந்தையை நினைவு செய்கிறேன் என்று என்னை நானே சோதனை செய்கின்ற ஆத்மா. நான் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் கொடுத்து தந்தையுடன் புத்தியின் தொடர்பை ஏற்படுத்துகின்ற ஆத்மா. நான் தூய்மை அடைந்து முக்தி தாமத்திற்கு செல்கின்ற ஆத்மா. இது உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகமாகும். ஆகையால் நான் தடைகளை கண்டு பயப்படாமல் இருக்கின்ற ஆத்மா. நான் நினைவு யாத்திரையில் கவனம் கொடுக்கின்ற ஆத்மா. நான் பரலோகீக தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுத்தபடி தூய்மை அடைவதற்கான யுக்திகளை கூறுகின்ற ஆத்மா. நான் தெய்வீக மரத்தின் கன்றினை நடுகின்ற ஆத்மா. நான் என்ற தன்மையை தியாகம் செய்து சேவையில் எப்பொழுதும் பிஸியாக இருக்கக்கூடிய தியாகமூர்த்தி சேவாதாரி ஆத்மா. நான் என்ற தன்மையில் தியாகம் செய்து சேவையில் வெற்றி அடைகின்ற ஆத்மா. நான் என்ற தன்மையில் தந்தையின் அன்பில் கலந்து விடுகின்ற ஆத்மா. செய்விப்பவர் செய்வித்துக் கொண்டிருக்கின்றார். நான் கருவியாக இருக்கிறேன் என்ற உணர்வில் இருக்கின்ற ஆத்மா. நான் சேவையின் அழைப்பை தானாகவே முன்னால் கொண்டு வருவதற்காக வீணானவற்றை முடித்து விடுகின்ற ஆத்மா. நான் ஒற்றுமைக்காக சுயத்தில் உள்ளடக்கும் சக்தியை கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் எப்பொழுதும் பரஸ்பர சிநேகத்தின் சிறந்த தன்மையின் பாவனையுடன் தொடர்பில் வருகின்ற ஆத்மா. நான் குணத்தை கிரகிக்கின்ற ஆத்மா. நான் ஒற்றுமை மற்றும் விசுவாசத்தின் விசேஷத்தா மூலம் வெற்றி நிறைந்தவராக ஆகின்ற ஆத்மா. இவ்வாறாக
பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து அதை முழு நாளும் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.